கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாவதாக. உங்களை சந்திப்பதிலும் இந்த சந்தோஷம். இந்த நாளுடைய ஆசீர்வாதத்துக்கு ஒரு வேத வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 1-2 வசனம். ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராய்க்கு பிள்ளை இல்லா இருந்தது. எகிப்து தேசத்தால் ஆகிய ஆகார் என்னும் பேர் கொண்ட ஒரு அடிமை பெண் அவளுக்கு இருந்தால், சாராய் ஆபிரகாமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தரின் கற்பத்தை அடைத்திருக்கிறார். என் அடிமை பெண்ணுடைய சேரும், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்று சாராயின் வார்த்தைக்கு ஆபிரகாம் செவி கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய தவறு நடக்கிறது. கர்த்தர் சொல்லிட்டாரு, அவனை வெளியே வர சொல்லி வானத்தை அண்ணாந்து பார்த்து நட்சத்திரங்களை எண்ணக்கூடு, இதை எண்ணக்கூடுமானால் உன் சந்ததி இவனமாயிருக்கும் என்று சொன்னார். ஆண்டவரே, தேவரீர் எனக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறனே, நான் சந்தானம் இல்லாமல் இருக்கிறனே, எனக்கு என்ன தருவீர் என்று சொன்ன பொழுது கர்த்தர் அவனுக்கு இதை வெளிப்படுத்தினார். இதெல்லாம் மறந்துட்டு ஆபிரகாமுடைய மனைவி ஆகிய சாராய் சொல்றா, எனக்கு பிள்ளை பிறக்கல, அதனால என் கூட வேலைக்காரியா இருக்கிறாளே ஆகார், அவளோடு சேரும், அவரிடத்தில் ஒரு பிள்ளையை பெற்றுக்கொள்ளும் என்று சொன்ன பொழுது இப்ப ஆபிரகாம் அங்கே தவறு செய்கிறார். கர்த்தருடைய சமூகத்தை விசாரித்து, ஆண்டவரே, என் மனைவி சாராய் இப்படி சொல்லுகிறாள், ஆண்டவரே, நான் என்ன செய்வது என்று கேட்டிருந்தார். இல்லை இல்லை, அது தவறுப்பா, உன் சந்ததி சாராயினிடத்திலிருந்து வரும் என்று கர்த்தர் சொல்லியிருப்பார். ஆனால் இந்த ஆபிரகாம் கர்த்தரிடத்தில் விசாரிக்கவில்லை. தன்னை அழைத்த தேவன், தன்னை ஆசீர்வதிக்கிற தேவன், தன்னை உயர்த்தின தேவன், தனக்கு வாக்கு பண்ணின தேவன், தன்னை வழிநடத்துகிற தேவனை மறந்து விட்டான், விசாரிக்க மறந்து விட்டான். தன் சாராய் சொன்னபடி ஆகாருடன் சேர்ந்து இஸ்மவேலை பெற்றெடுக்கிறான். இங்கேதான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. அருமை தேவ பிள்ளையே, கர்த்தருடைய வார்த்தைக்கு மட்டும்தான் செவி கொடுக்கிறோம். புதிய ஏற்பாட்டு சபையிலே வந்திருக்கிற தேவ பிள்ளைகள், ஒருத்தனுக்கு ஒரு மனைவி தான் இருக்கணும், 2 மனைவி இருக்கக்கூடாது. ஸ்டெப்னிக்கு இப்படிலாம் ஒன்று கூட இருக்கக்கூடாது. ஜாக்கிரதையா இருக்கணும். கட்டின மனைவியோடு வாழணும். எந்த சூழ்நிலையிலும் அவளை கைவிடக்கூடாது. போல நடந்த உன் வாழ்க்கையிலே வாக்குத்தத்தம் நிறைவேறாமல் போய்விடும், வாக்குத்தத்தம் செயல்படாமல் போய்விடும். இங்கே தவறு செய்த பிறகு நிறைய போராட்டங்களை ஆபிரகாம் சந்திக்கிறார். சாராய் நிமித்தமாய் ஒரு பெரிய சங்கடம் வந்து விட்டது. மனைவி சொல்லை நாம் கேட்க வேண்டும், ஆனால் அது தேவ சித்தமா என்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஜெபத்திலே கர்த்தரிடத்திலே விசாரிக்க வேண்டும். மனைவி சொல்றதெல்லாம் கண்ண மூடி கேட்டினா நீ சரியான கணவன் இல்லை, சரியான தகப்பன் இல்லை, சரியான தலைவன் இல்லை. ஜாக்கிரதையாயிருங்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் என்னோடு எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி எங்களை ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.